அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எல்லாருமே எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் உங்களால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்ட் பியில் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே பிரிவில் 40 வினாக்கள் கேட்பாங்க. அதற்கான ஏற்கனவே டிஆர்பியில் நடத்தப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். முதல் வினா, நீராவி என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. விடை 1894. கீழ்காணும் வாக்கியங்களுள் சரியான வாக்கியம் எது? சூரிய குடும்பம் 8 கோள்களை கொண்டது. சூரிய குடும்பம் 9 கோள்களை கொண்டது. அனைத்து கோள்களும் திடக்கோள்களாகும். புதன், வெள்ளி மற்றும் செவ்வாய் கோள்கள் வாயு கோள்களாகும். விடை வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து சரியான கூற்று. புதன், வெள்ளி மற்றும் செவ்வாய் கோள்கள் வாயு கோள்களாகும். அப்போ நம்ம படிக்கக்குள்ள இதை சார்ந்து இருக்கக்கூடியது நம்ம வந்து படிச்சுக்கணும். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏன் வந்து நம்ம பதிவிடுறோம் அப்படின்னா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து படிக்கணும், இந்த டைப்லையும் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதற்கான பிடிஎஃப் லிங்க்குமே நான் வந்து கூடிய சீக்கிரமாக முடிந்த அளவுக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணி உடனே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். அப்படி நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். புகைப்பதினால் ஏற்படும் தீய விளைவுகளில் சரியான கூற்றுகளை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. கெட்ட கொழுப்பின் அளவை அதிகரித்து நல்ல கொழுப்பின் அளவை குறைக்கின்றது. அது ரைட்டு தான். ரெண்டாவது ஆப்ஷன், கெட்ட கொழுப்பின் அளவை அதிகரித்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரித்து கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. நிமோனியா மற்றும் எம்பைசீமா அது வந்து ரைட்டு. ஹீமோபிலியா அது வந்து இதில் வராது. அப்போ வந்து கெட்ட கொழுப்பின் அளவை அதிகரித்து நல்ல கொழுப்பின் அளவை குறைக்கின்றது, அது வந்து சரி. நிமோனியா மற்றும் எம்பைசீமா, அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கு வந்து சரியான பதில். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காச நோய் கண்டறிந்தவர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கோச். ஆன்டிசெப்டிக் ஜோசப் லிஸ்டர். பென்சிலின் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அலெக்சாண்டர் பிளம்மிங். ஆந்த்ராக்ஸ்னா லூயிஸ் பாஸ்டியூர். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து நிச்சயமாக உதவியாக இருக்கும். கண்ணாடி தண்டு பட்டு துணியால் தேய்க்கப்படும் போது கண்ணாடி தண்டு, இதெல்லாம் வந்து நம்ம சயின்ஸில் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் தான். இருங்க, கண்ணாடி தண்டு பட்டு துணியால் தேய்க்கப்படும் பொழுது கண்ணாடி தண்டு. விடை எலக்ட்ரானை இழக்கின்றது. இதுவும் நமக்கு நேரடியாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். இப்போ நம்ம சயின்ஸு வந்து சிலபஸ் ஓரியன்டாகவும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இருக்கும். நம்மளும் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஜிகே பிரிவிலுமே இன்னும் நிறையாவுக்கு அந்த சயின்ஸு இல்லை சோசியலில் இருந்தாலும் அந்த டாப்பிக்கில் இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். பிளாசிப் போரின் போது வங்காள நவாப்பாக இருந்தவர் யார்? விடை சிராஜுத் தௌலா. பராமரர்களின் தலைசிறந்த மன்னர் யார்? விடை போஜன். முதலில் பகவத்கீதையை ஆங்கில மொழியாக்கம் செய்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ சார்லஸ் வில்கின்ஸ். பின் வருவனவற்றுள் தற்காலிக அரசின் நோக்கங்கள் யாவை? விடை மூணுமே வரும். பொதுநலம், சட்டம் ஒழுங்கை நிர்வகித்தல், நீதியை நிலைநிறுத்துதல், மூன்றுமே வரும். ஏ பி சி. மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? விடை இதுவும் நம்ம அது ஹெரடோட்டஸ். இதுவும் நம்ம புக்கில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷினாக தான் இருக்குது. எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் தான். உல
அடுத்து இப்போ வந்து நமக்கு அந்த ஜிகே பார்ட் வந்து முடிஞ்சு. அடுத்து வந்து நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி பார்ட் பாருங்க. உள கற்பித்தல் முறை கோட்பாடு யாருடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. எல்.எஸ். வைகாட்ஸ்கி. எந்த இடர்பாட்டையும் எடுக்காமல் வாழ்க்கையில் வெற்றி பெற ராம் ஆசைப்படுகின்றான். அந்த எந்த அடைப்பு காரணி இந்த குறைவான கற்பனை திறனுக்கு காரணம் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புலன்காட்சியில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இந்த 4 ஆப்ஷன் நீங்கள் சொல்லி பாருங்க. அறிவு சார்ந்த, அதாவது இன்டலெக்சுவல், இது குறைவாதான் இந்த கற்பனை திறனுக்கு காரணமே இந்த இன்டலெக்சுவல் வந்து கம்மியாக இருக்கிறது தான். அறிவு சார்ந்த. ப்ரொஃபல்லின் கற்பித்தல் முறைகள் 4 அடிப்படை கோட்பாடுகளை சார்ந்தது. பின் வருவனவற்றுள் எந்த ஒன்றானது அதில் சாராததுன்னு கேட்டிருக்காங்க. ப்ரொஃபல்ல அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். விளையாட்டு மூலமாக கற்றல் கொள்கை உண்டு, சமூக கலப்புத்தன்மை கொள்கை உண்டு, சுதந்திர கொள்கை உண்டு, படைப்பு வெளிப்பாட்டு கொள்கை வந்து இதில் இல்லை. எந்த உளவியலாளர் நுண்ணறிவினை தகவல் செயல்பாட்டு கண்ணோட்டத்தோடு பார்த்தார்? மேலும் அவர் நுண்ணறிவானது சார்புத்தன்மை, செயல்திறன் மற்றும் அறிதலடைவு உட்கூறுகளினால் ஆனது என்று கண்டறிந்தார். விடை ராபர்ட் ஸ்டென்பர்க். ஒரு குழந்தையானது புதியதொரு தூண்டலை எதிர்கொள்ளும் பொழுது முன்னர் கற்ற மற்றொரு தூண்டலுக்கான துலங்கலை வெளிக்காட்டுகின்றது. இந்நடத்தையானது இந்த பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு படிச்சிருப்பீங்க, ஜெனரலைசேஷன், அதில் வருவது. ஒரு குழந்தை இரைச்சலுக்கு பயப்படுவது ஒரு கற்கப்படாத துலங்கல். இதே போன்ற பயம் மின்னலை காணும் பொழுது ஏற்படும் என்பதில் ஆச்சரியமில்லை என்பது இதற்கு எடுத்துக்காட்டாகவும் கொடுத்திருக்காங்க. இது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கல், அது கண்டிஷனடு ரெஸ்பான்ஸ். பின்வருவனவற்றில் எந்த ஒன்றானது நடத்தை மாற்ற கோட்பாடு அல்லன்னு கேட்டிருக்காங்க. நடத்தை மாற்ற கோட்பாடு அல்லன்னு கேட்டிருக்காங்க. சிக்கலான நடத்தை திறன்கள் படிப்படியாக வளரும், ரைட்டு. வலுவூட்டம் புதிய வலுவூட்டிகளை உருவாக்கும், சரிதான். நடத்தையானது வலுவூட்டுதலுக்கு பிறகு நிகழ வேண்டும், இதுதான் தவறு. நடத்தை அதன் விளைவுகளின் செயல்பாடாகும், ரைட். அப்போ வந்து எது தவறானதுன்னா 3வது ஆப்ஷன் மட்டும்தான் தவறு. அனைத்து மாணவர்களின் சிக்கல் தீர்த்தல், மனப்போராட்ட மேலாண்மை, கற்றலுக்கான உயர் மனவெழுச்சி ஈடுபாடு மற்றும் செயல் சார்புத்தன்மை இவை அனைத்தும் எந்த வகை கற்றலை பாதிக்கக்கூடிய பண்பியல்புகள், இலக்கு, அமைப்புகள் மற்றும் தனிப்பட்டவர்களுக்கு இடையேயான செயல்பாடுகளாகும் கேட்டிருக்கேன். விடை கூட்டுறவு, கோஆபரேட்டிவ். சி.ஜி. ஜூங் பிற வகைப்பாடுகளுக்கு இடையே அகமுகி, புறமுகி மற்றும் ஏற்புநிலை ஆளுமை என எந்த தேர்வின் அடிப்படையில் ஆளுமையினை வகைப்படுத்தினார்? இந்த பர்சனாலிட்டி டாப்பிக்கில் நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிருந்தாலே தெரியும். அது வந்து வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட் அடிப்படையில் தான் அவர் வந்து பிரிச்சிருப்பார். வார்த்தை தொடர்பு சோதனை. இந்தியாவில் இடப்பரப்பளவின் அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனாவது பெரிய மாநிலமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. விடை 11வது. மெக்டவுகல் என்பவர் எந்த கோட்பாட்டினை தொடங்கி வைத்தவர்? இது எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்டிங்க்ட் தியரி, உள்ளுணர்வு கோட்பாடு. மெக்டூகல், வில்லியம் மெக்டூகலின் இயல்பூக்க கோட்பாடு நம்ம படிச்சிருப்போம், அதான் அந்த உள்ளுணர்வு. தொடர்பினில் குறியீடுகளின் பயன்பாடுகள் பற்றிய ஆய்வு வந்து கீழ் உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு இருக்கிறதா, செமியாலஜி. ஒரு தேசிய கல்வி முறை என்ற புத்தகத்தில் கற்பித்தலுக்கான 3 கொள்கைகளை ஏற்றுவித்தவர் யார்? விடை ஸ்ரீ அரவிந்தர்.
இல்லினாய்ஸ் உளமொழியியல் திறன் தேர்வானது முக்கியமாக எதனை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது? விடை: காட்சி மற்றும் கேட்டல் குறைபாடுகளை தனிமைப்படுத்த. இல்லினாய்ஸ். ஒவ்வொரு குழந்தையின் நுண்ணறிவு வளர்ச்சியை ஊகிக்கும் எந்த மாதிரியானது அக்குழந்தைகளின் நுண்ணறிவு வளர்ச்சியானது மற்ற அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் நுண்ணறிவு செயல்பாட்டு நிலைகளை பொறுத்தது என்கின்றது? விடை: இந்த கான்ஃப்ளூயன்ஸ் மாடல், குவித்திறன் மாதிரி. இந்த குவி சிந்தனை, விரி சிந்தனை எல்லாம் நீங்கள் அதான் ஒரு கேள்வியை முதல்ல படித்து பார்த்து அதற்கு ஒரு நேரம் எடுத்துக்கிட்டு 4 ஆப்ஷனையுமே சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் விடை கண்டுபிடிச்சா ஓரளவு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். திறன் கற்றலின் இந்த நிலையானது துல்லியத்தை மேம்படுத்துதலில் முக்கியத்துவம் வாய்ந்த திறன்களை அதிகரிக்கும் வேகம் மற்றும் செயல்திறனின் பண்பு மிகைத்ததுன்னு கொடுத்துருக்காங்க. விடை: அட்டானமஸ் ஃபேஸ், அதாவது தன்னாட்சி நிலை. தன்னை பற்றி சிந்திக்கும் மோகன் புத்தி கூர்மை மற்றும் கற்பனை திறன் உடையவன். ஷியூனாய்ட் வகை என இவரை வகைப்படுத்தும் உளவியலாளர் யார்? கிராப்லின். இதுவுமே பேராசிரியர் சந்தானம் பப்ளிகேஷனில் இருக்குது. டவுன்ஸ் ஒத்திசைவு நோய்க்குறி தொகுதியினை வேறு எவ்வாறு குறிப்பிடலாம் கேட்டிருக்காங்க. விடை: ட்ரைசோமி 21. டவுன் சிண்ட்ரோம் நம்ம இப்படி சொல்லலாம், ட்ரைசோமி 21. மல்கம் ஆதிசேஷையா குழு 1978 பொதுக்கல்வி பாடப்பிரிவுகளில் ஒரு வார வேலைப்பொழுதில் எத்தனை சதவிகிதத்தை SUPW-விற்காக ஒதுக்கிடலாம் என பரிந்துரைத்தது? விடை: 15 சதவிகிதத்தை. ஆக்க நிலையிருத்த கோட்பாட்டில் நிலையிருத்தம், அழிந்து போதல், கட்டுப்படுத்தப்பட்ட துலங்களை உருவாக்கும் சக்தியினை இழக்கும் பொழுது நிகழும். மேலும் இதனை நிகழ்த்துவதற்கு கட்டுப்படுத்தப்பட்ட துலங்களை மீண்டும் தொடர்ச்சியாக எதனுடன் சேர்த்து வழங்கப்பட வேண்டும்? இதற்கான நிலைப்பாட்டினை அடையாளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நல்லா தெளிவாக படித்து பாருங்க. இதை அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், UCS, கட்டுப்படுத்தப்படாத தூண்டல். ஒரு கருத்தின் முன்மாதிரி, புரோட்டோடைப் தான் சொல்லுவாங்க. ஒரு கருத்தின் முன்மாதிரி திடீரென தோன்றும் மன உருவத்தின் அடிப்படையில் அக்கருத்தின் ஒரு குறிப்பிட்ட சிறந்த எடுத்துக்காட்டு என வரையறுக்கலாம். அது முன்மாதிரி. விரி சிந்தனை செயல்பாட்டினில் தனிமைப்பட்ட அல்லது முறைசாரா ஆனால் பொருத்தமான எண்ணங்கள், தீர்வுகள், மறுமுறைகள் உருவாக்கக்கூடிய திறனை எவ்வாறு குறிப்பிடலாம்? தற்பண்பு எனலாம். ஒரிஜினாலிட்டி. இந்த சினெட்டிக்ஸ் கற்பித்தல் மாதிரி தனிநபர் மற்றும் குழு நிலையிலான கலைத்திட்டம் அறிவியல் மற்றும் கலைப்பிரிவுகளில் பள்ளி மாணவர்களிடம் ஆக்கத்திறனை மேம்படுத்துவதனை குறிப்பிடுகிறது. யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. விடை: வில்லியம் ஜே கார்டன். அதான் இந்த சினெக்டிக்ஸ் கற்பித்தல் மாதிரி. கூற்றியே மீத்திறன் மிக்க குழந்தைகள் பற்றிய டெர்மன் அவர்களது ஆய்வானது அதிக நுண்ணறிவு ஐக்கிய உள்ளவர் சராசரி குழந்தைகளை விடவும் நலனுடனும் பலத்துடனும் உள்ளனர் என்பதை பரிந்துரை செய்கின்றது. ஒப்பார் குழுவை காட்டிலும் இவர்கள் தலைமை பண்பு உள்ளவர்களாக விளங்குவர். ஆனால் இவர்கள் மனவெழுச்சி பொருத்தப்பாடின்மை உள்ளவர்கள் ஆவர்னு கொடுத்திருக்காங்க. விடை: ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு. இளம் விலங்கு அல்லது குழந்தையின் இயக்கத்தில் ஏற்படும் தடையால் இதனுடன் இணைந்த போராட்டச் செயல்கள் வெளிப்படுகின்றன. விடை: சைலன்ஸ், அமைதி.
இம்மாதிரியானது தன்னுணர்வு விழிப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மை மூலம் ஒருவருக்கொருவர் இடையேயான மற்றும் குழுத்திறன்கள் மேம்பாடடைய வழிவகை செய்கின்றது. விடை ஆய்வக மாதிரி, லெபரட்டரி மாடல். 1905 உளவியலில் முதல் நுண்ணறிவு சோதனையை கொடுத்தார் யார்? 1905. விடை பின்னட் மற்றும் சைமன். உடல் இயக்க சார் புலத்தில் ஒரு பொருத்தமான வரிசையினை நிலைப்படுத்தி அதனில் பல்வேறு செயல்களுக்கிடையே நல்லிணக்கம் மற்றும் நிலைத்தன்மையை உணர்தல் என்பது ஒலிப்பு ஆகும். அதாவது இந்த ஆர்டிகுலேஷன் ஒலிப்பு ஆகும். அதற்கு பேர். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவானது மதம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் இவை சார்ந்த காரணங்களின் அடிப்படையில் பிரித்துணர்வு செய்தலை தடுக்கும் சட்டமாகும்? விடை சட்டப்பிரிவு 15. இதனை ஒரு நெகிழ்வற்ற மற்றும் சரியில்லாத மேலும் அனுபவங்களுக்கு இடங்கொடாத கருத்து என வரையறுக்கலாம் கொடுத்திருக்காங்க. விடை ஸ்டீரியோ டைப்னு சொல்லுவோம், மாறா படிவுறு. அனைவருக்கும் மிக்க நன்றி.